ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 180வது நாமாவளியாக ஓம் காமிததாய நமஹ. முருகப்பெருமான விரும்பியவற்றை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா உயிர்களுக்கும் விருப்பத்துக்கு தகுந்த பலனை கொடுக்குறாராம். அதனால்தான் நம்ம விரும்புகிறது நன்மையாக இருக்க வேண்டும், நல்லது நினைக்கிறது, நல்லதை விரும்புறது. அப்போ அந்த விரும்பும்பொழுது அதற்கான ஆற்றல், அதற்கான சக்தி எல்லாம் இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் அனுகிரகம் பண்ணுவாராம். அதனால்தான் அடியார்களெல்லாம் இகபர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்னா வர்ணிப்பா. இந்த பூமியில் வாழும் வரையில் என்னெல்லாம் வேணுமோ அதுவும், தேவலோக வாழ்க்கையும் அடைய வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ன்றாலே அவ்வளோ பெருந்த. அது மாதிரி இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் எல்லா பாக்கியத்தோடு இருக்கணும், ஒரு குறையும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும். ஏன்னா விருப்பம்ன்றது ஒவ்வொரு உயிருக்கும் வினையால் அமையும். அந்த வினையால் இந்த உடம்பு, வினையால் சுகதுக்கம் இதெல்லாம் அமையுது. அப்போ அதுக்கான பலனை கொடுக்கக்கூடிய பல தாத்தாவாக இறைவன் இருக்கார். அப்பேற்பட்ட விரும்பியவற்றையெல்லாம் கொடுப்பாராம். யாம் நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும் அப்படின்னு திருப்புகழ்லனா வர்ணிப்பார். அப்படி விரும்பினதை எல்லாத்தையும் கொடுப்பாராம். இந்த மனித பிறவியில் எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கும் அதெல்லாம் திருப்புகழில் அழகாக சொல்லுவார். கல என சில கலைகள் பிதற்றுவதொழிவதுணை சிறிது உரையாதே. தேவையில்லாமல் நிறைய கலைகள், அந்த கலைகளை எல்லாம் அதையே பேசி பேசி வீணாக உரை பேசி கொண்டே இருந்து வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்காமல் கருவழி தத்திய மடுவதனிற்புகு கடுநரகுக்கிடை இடை வீழா உலகு தனிற் பல பிறவி தரித்தர உழல்வது விட்டு இனி அடி நாயேன் உனதடிமை திரள் அதனினும் உட்பட உபய மலர்ப்பதம் அருள்வாயே அப்படின்னு கேட்பார். அப்படி திருப்பி திருப்பி இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணத்தில் சுழலாமல் உன்னுடைய மலர்பாதத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்பார் திருவக்கரை திருப்புகழில். அப்படி நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுப்பார். அந்த சக்தியோடு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால தான் அவரை ஒவ்வொரு நாளும் அவரை விரும்பி தொழணும். நம்ம விரும்புகிறத எல்லாத்தையும் கொடுப்பாராம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லதை விரும்பணும். அந்த விருப்பத்தின் பயனை நம்ம முருகப்பெருமானுடைய பேரருளால் அடைய முடியும் அப்படின்றதெல்லாம் அடியார்கள் வாழ்க்கையில் நடத்தி காமிச்சிருக்கா. அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்தில் பார்த்தாலும் அழகான ஒரு வார்த்தை வரும், வாஞ்சிதார்த்த பிரதாயின் ஜெய் நமஹா. அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பார். கணபதி நாமத்தில் க்ஷிப்ர கணபதி, க்ஷிப்ரம்னாலும் துரிதமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான சக்தி அடைவதற்கான ஆற்றலை கொடுப்பவர் அப்படின்னா வரும். அது மாதிரி முருகப்பெருமான் இந்த நாமாவளி விரும்பியவற்றை கொடுப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் காமிததாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.